இதை வச்சு என்ன பண்ண முடியும் உங்களால? வர்றவங்கள பேசிட்டு போட்டோ எடுத்துக்கிறாங்க, தலையில பூவெல்லாம் போடுறாங்க. என்ன வேலை? இப்படி பண்ணீங்கன்னா கெட்ட கெட்ட தலைவர்களை உருவாக்கி அவன் ட்ரெயின் பாரு கேட்பான், நான் வர்றேன் தங்களுக்கு ரூம் போட்டு நான் முற்றத்துக்கு போகிறேன், அதனால ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் கூட என்ன வேலை? இதனால் திருமண நடவடிக்கை முழுக்க முழுக்க டெடிகேட்டடா வரணும். அப்படிப்பட்ட 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் கோயிலுக்காக வாங்க. முதல்ல சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கு. சண்டை அநீதியை சண்டை போடுறதுக்கு ரெடியா இல்லைன்னா நீங்க தோத்து ஒண்ணுமில்லாம போயிடும். கண்ணு முன்னாடி அதை நீங்க தயவுசெய்து போய் பாருங்க. மண்ணுக்குள்ள இருக்கிற கோயில் வெளியே வந்துச்சுங்க. மண்ணுக்குள்ள இருக்கிற கோயில் வெளியே வந்து 15 அடி 20 அடிக்குள்ள தோண்டி எடுத்துருக்காங்க. 15 நாளுக்கு முன்னாடி நான் பாக்குறேன். ஆனா அரவணை இந்த தொழில்துறை வந்து தூங்கிட்டு இருக்கு. எட்டி கூட பாருங்க அந்த கமிஷனர் ஒரு நாடா காடா. செத்த பூனை தான். நம்ம மொத்தத்தில் நம்ம இனம் தமிழ் இனம் அப்படின்னா பயங்கரமா நம்ம பேசிக்கிறோம். தப்பு இல்லை. ஆனா கொஞ்சம் பார்த்துக்க நானும் தமிழ் தான். இது மாதிரி கொஞ்சம் ஈன இனத்தை நான் பார்க்கிறேன். ஈன இனமா தான் நான் பார்க்கிறேன். என்னுடைய சொந்த கருத்து ஈனம் ஒன்றுமே இல்லை. நான் சொந்த கருத்தை நான் பார்க்கிறேன். என்னையும் நான் இனமா நான் பார்த்துக்கிறேன். பேசிக்கிட்டு தான் என்னோட என்னோட நடவடிக்கை சரியே இல்லை அப்படிங்கிற. அதனால உங்களை நான் இங்க வர்றதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்றது தமிழ்ல சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகள் தூண்டுறேன். ஒரு நடவடிக்கை வீட்டை விட்டு வெளியே வந்து 60 வயசுக்கு மேல கண்டிப்பா உழைச்சான். கடனை வாங்கியாவது கூட்டம் சேரு. ஒரு பிரச்சனை வந்துருச்சு கோயிலுக்கு, எல்லாரும் கிளம்பி கடன் வாங்கிடுவாங்க. பணம் இல்லைன்னா காப்பாற்ற முடியாது. சத்தியமா கோயில் உங்களை கண்டு விட்டு உங்களுடைய தமிழ் மண்ணை விட்டு ஒண்ணுனா மனை அதுக்கிட்ட பேசுறது மேடம். சாரி, அடுத்தவங்க யாரும் பேசுறது